இருக்கும் என்று தெரியுமா? நகமும் சதையும் போல. புரியல. நகமும் சதையும் போலடா. ரோடையோ வண்டியும் போல. நாடகத்தில் ஒரு முதல்வரோடு சேர்ந்து இதை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு வாசித்த போது அர்த்தம் என்ன என்று கேட்டார். சண்டை மேளம் போல இருக்கிறதே என்றார். இது இப்போது புஞ்சையின் தெருக்களில் வாசிக்கப்பட்டால் முட்டாளதை அறிய மாட்டார்கள். இது எங்களது பறை, இது போர் பறை. சாமி, நீ மயிலாங்களே பல வேலை பார்ப்ப. உங்ககிட்ட இந்த மயில் இருக்குன்னா பலே பலே சாப்பாடு 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 மாட்டுக்கறி சாப்பாடு மாட்டுக்கறி சாப்பாடு பான்கோழி சாப்பாடு பத்துக்கறி சாப்பாடு 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 ஓல உரிச்சுடுவேன். ஒழுங்காப்பிடு. இந்த மாபெரும் மகாபாரத போரில் பாரத கண்டத்தில் இருக்கும் அத்தனை தேசத்தவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் நானும் ஒருவன். அந்த பையன் தெரிய மாட்டேங்கிறானோ மறந்துதானே அப்படி இருக்கான். அதுக்கு மதிப்பு இருக்குல்ல. தெரியாம ரோடு மரத்துல அப்படி தீக்கள் நடத்திருக்கீங்களா? கேளுங்கள் மாநிலரே, எனது குமுறல் ஒன்றா இரண்டா. உங்களால் நாங்கள் படும் மின்னல்கள், உங்களால் நாங்கள் விடும் தண்ணீர் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை. துறை, நிறுவனம், உற்பத்தி செய்யும் இடம், அரசு சார் நிறுவனம், தனியார் நிறுவனம் மற்றும் மற்ற நிறுவனங்கள் 10 நபருக்கு மேல் பணிபுரியும் எந்த பணியிடமாக இருந்தாலும் அங்கு போஷ் சட்டத்தின் கீழ் உள்ளக புகார் குழு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி கட்டாயமாக அமைக்கப்பட்டிருக்கும். சாட்சி நடக்கிறேன்னு வரவங்க சொல்லிட்டு போயிருக்காங்கப்பா. இங்க நிறைய பேரு தூங்கிக்கிட்டே கூட நடக்கிறாங்கப்பா. ஏய், இங்க பாருடா, 2 பேரையும் நீதான் பெத்தெடுத்திருக்க. முட்டையில ஒண்ணு, வயிற்றுல ஒண்ணு பெத்தெடுத்திருக்க. அப்படிதானே? இல்ல என்ன இல்ல?